கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த வகுப்பிலே யெஷுவாவின் 2ஆம் வந்தியத்தில் எப்பொழுது அப்படிங்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். யெஷுவா 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதா இப்பொழுது இந்த காலத்துக்குரிய செய்தியா இருக்கிறது. வந்து கிரியில் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். வந்து கிரியில் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு 3 நிரூபணங்களை நாம இதற்கு முன்னால வகுப்பிலே நாம அந்த காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். இப்ப தொடர்ந்து அதை குறித்த காரியங்களை தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவது நிருபம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அத்திமரம் துளிர் விடுற காரியத்தை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? அத்திமரம் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஜனங்களை, அத்திமரம் அப்படிங்கிறது இஸ்ரேல் தேசத்தையும் அந்த ஆளுகை குறிக்கக்கூடியதா இருக்குது. இப்போ நடைபெற்றிருக்கிற காலங்களை எல்லாம் பார்த்தோம்னா, அத்திமரமாகிய இஸ்ரவேலர் அங்க ஒரு தேசமாக ஆயிட்டாங்க. அது துளிர் விட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்ப இதெல்லாம் நடக்கும்போது அவர் வாசலுக்கே வந்திருக்கிறார் என்று அறிந்தீர்கள் என்று மத்தேயுல சொல்றார். அப்ப இது நடந்திருக்குது. அப்ப அவர் நிச்சயமா யெஷுவா 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம விளக்கமாக கடந்த வகுப்பிலே பார்த்தோம். 2வது நாம என்ன பார்த்தோம்னா, தாவீதின் கூடாரம் அப்படிங்கிறப்போ அந்த இஸ்ரவேலில் இருந்த அந்த ஆளுகை விழுந்து போனது. தேவன் உரிமைக்காரர் வரும் வரைக்கும் அது இல்லாது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இஸ்ரவேலர் கூட்டி சேர்க்கப்பட்ட இஸ்ரவேலிலே ஒரு ஆளுகை இருக்குது. இப்ப ஆளுகை இருக்குன்னா ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறார் அப்படிங்கிற காலங்கள் குறித்து நாம பார்த்தோம். அப்ப தாவீது கூடார் எழுப்பித்து கற்று அப்படிங்கிறப்ப கூடாரங்கிறது அந்த ஆளுகை குறிக்கிறதா இருக்குது அப்படிங்கிற காரியங்களை நாம பார்த்தோம். அப்ப அதன் மூலமாக யெஷுவா 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நிரூபணமாகும். 3வதா நாம என்ன பார்த்தோம்னா, நாட்களின் கடைசி நாளிலே இல்லையா, ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதியும் அது ஓடிவார்கள் பார்த்தோம். கடைசி நாளிலே அப்படிங்கிறப்போ இதுவரைக்கும் மனித சிருஷ்டிப்பில் இருந்து 6000 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. 1872 7வது 1000 வருடம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நிரூபணங்களாக நாம பார்த்தோம். அதாவது ஆதாம் சிருஷ்டிப்பிலிருந்து ஜலப்பரல வரைக்கும் 1656 வருடங்கள். அதே போல ஜலப்பரலத்திலிருந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண வரைக்கும் 427 வருடங்கள். ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணதிலிருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரைக்கும், அதாவது இஸ்ரவேலர்கள் ராமசேசை விட்டு எகிப்தை விட்டு புறப்பட்டது அது வரைக்கும் பார்த்தோம் 430 வருஷம். இதெல்லாம் டீட்டெயில்ஸா பார்த்துருக்குறோம் கடந்த வகுப்பிலே. தேசம் பங்கிடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அது ஒரு 46 வருஷம். இஸ்ரவேலிருந்து அவர்கள் புறப்பட பண்ணி தேசம் பங்கிட்டது வரைக்கும் உள்ள காலங்கள் 46 வருஷம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நியாயாபதிகள் ஆண்டு கொண்டிருந்தாங்க இஸ்ரவேலரை. அது நியாயாபதி காலம் 450 வருஷம் பார்த்தோம். அதே போல அதுக்கப்புறம் ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அது ஒரு 513 வருஷம் பார்த்தோம். ராஜாவுக்கு பிறகு 70 வருஷம் தேசம் பாழாக்கப்பட்டு கிடந்தது அப்படின்னு சொல்லி அது 70 வருஷம். அதற்கப்புறம் பார்த்தா அதுலேருந்து கிபி 1 வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் 536 வருஷம் பார்த்தோம். அப்ப இந்த கிபி 1 வரைக்கும் இவ்வளவு காலங்கள் ஓடி இருக்கு. அதோட 1872 வருடங்களை கூட்டினா 6000 வருஷம் முடியுது. அப்ப கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 6 நாள் முடிஞ்சிருச்சு. 7வது 1000 1872ஓட 6 நாள் முடிஞ்சிச்சு. அப்ப 7வது 1000 வருடங்கள்ல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்படும். அப்ப அது யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஊர்ஜிதமாகுது. அப்ப இந்த காலக்கணக்கு பிறகு பார்த்தோம்னா கிபி 1872க்கு பிறகு நிச்சயமாக யெஷுவா கிறிஸ்து வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜிதமாகக்கூடியதா இருக்குது. அதுக்கான சார்ட் எல்லாம் நாம பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இப்ப நாம பார்க்கக்கூடியது 4வது நிரூபணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ராஜாக்களின் நாட்களிலே தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக இந்த காரியங்களை நம்ம இப்போ தியானிக்கலாம்.
தானியேல் 2:44 பார்த்தோம்னா, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் படிக்கிறோம். அப்ப ராஜாக்கள் நாட்களிலே இல்லையா, பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கு அழியாத ஒரு ராஜ்யம் எழுப்ப பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த ராஜ்யம் இனி வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லைன்னு சொல்லப்பட்டது இல்லைங்களா. அப்ப இந்த ராஜ்யத்தை எடுத்து இது அடிச்சு நொறுக்குது, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அடிச்சு நொறுக்குதுன்னு சொல்லி பார்க்கும். அப்ப இந்த ராஜ்யத்தை குறித்து நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சொப்பனத்துல பாபிலோன் ராஜ்யம் அதுக்கான விளக்கம்லாம் நான் ஏற்கனவே படிச்சிருக்கோம். பாபிலோன் ராஜ்யம் முதலாவது இது வந்து பிரஜாதியர் காலம்னு சொல்றோம். முதலாவது பாபிலோன் ராஜ்யம் ஆளக்கூடியதா இருக்குது. அடுத்தது மேதோ பெர்சியா ராஜ்யம், அது கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், அடுத்தது இரும்பும் களிமண் கலந்த பாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த ராஜாக்களின் நாட்கள் இல்ல, பாபிலோன் ராஜாக்கள் நாட்களில் இந்த ராஜாக்கள் நாட்களில் இல்ல, பாதத்துல தான் கல் வந்து அடிச்சு நொறுக்குது. பாதத்துல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிற காரைகள் எல்லாமே அடிச்சு நொறுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த பாதத்துல அடிச்சு நொறுக்குதுங்கிறப்போ அது ரோம அரசாங்கமும் பாப்பஸை சேர்ந்து ஆளுகை பெற்று கொண்டிருக்கிற அந்த ராஜாக்கள் நாட்கள் தான் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து பிறண்டு உருண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கைகளால் பெயர்க்கப்படாத கல் அப்படின்னா கிறிஸ்துவ மனவாட்டிய வகுப்பாரு அடங்கிய அந்த கல். ஏன்னா அவர்கள் புது சிருஷ்டியா இருக்காங்க. அந்த புது சிருஷ்டியானது மனித பிரயாசத்தினால் உண்டானதல்ல, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. அதனாலதான் மலையிலிருந்து பிறண்டு உருண்டு வருது அப்படிங்கிறப்போ தேவ ராஜ்யமாகி தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து அது புரண்டு வருது. இந்த ராஜாக்கள் நாட்கள் பாவத்தை பொண்ணு வெள்ளி இரும்பு வெண்கலம் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குது அப்படின்னு சொல்லிதான் இங்க வேத வசனங்களை பார்க்கும். இந்த அடிச்சு நொறுக்கிட்டு இந்த கல் என்ன பண்ணுது, தானும் வளர்ந்து பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு. அப்ப இதுதான் ராஜ்யம். இந்த கல்லு தான் ராஜ்யமா இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவக்கூடியதா இருக்குது. இதெல்லாம் அடிச்சு நொறுக்கி காற்று பறக்கடிக்கும் பதரை போல பறக்கடிக்குது. இது வளர்ந்து பெரிய பருவமாகி பூமி நிரப்பிட்டு அப்படிங்கிறப்போ ரெண்டும் இது அடிச்சு நொறுக்குனதுக்கு அப்புறம் தான் இது வளரும் அப்படி கிடையாது. இது அடிச்சு நொறுக்கிற அதே நேரத்தில் இது வளர்ந்து கொண்டு இருக்கும். வளர்ந்து கொண்டு எல்லாத்தையும் ஆக்கிரமித்து கொண்டு அது போய் கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதா நாம இதன் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. சரி, இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாக்கள் நாட்களில் தான் அது நடக்குது. இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த நாட்களிலே இது நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா. சரி, இப்போ யெஷுவா யெஷுவா இப்போ நியாயப்பிரமாணத்து காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனுடைய ராஜ்யமா இருந்தாங்க. யாத்திராகமம் 19 5 6 வசனங்களை பார்த்தோம்னா, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரேல் புத்தரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அப்படிங்கிறார். அப்ப ஆசாரிய ராஜ்யமாக இருந்தது இஸ்ரேல். இஸ்ரேல இருக்கக்கூடிய ராஜ்யம் முதல்ல நியாயபதிகள் ஆண்டாங்க, அதுக்கப்புறம் ராஜாக்கள் ஆண்டாங்க. அவர்கள் ஆண்டாலும் கூட அவர்கள் மூலமாக தேவன் தான் அவர்களை ஆண்டு நடத்தி கொண்டு வந்தார். ராஜா எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது கூட இஸ்ரேல் ஜனங்கள் சாமுவேல்கிட்ட கேட்கும்போது தேவன் என்ன சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னதான் தள்ளுறாங்க அப்படிங்கிறார். அப்ப தேவன் நியாயாபதிகள் மூலமாக தேவன் தான் இஸ்ரேலர் ஆண்டு கொண்டிருந்தார். ஆனா என்ன தள்ளுறாங்க, தள்ளிட்டு ஒரு ராஜா ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அதே போல தேவனும் அதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துறார். சவுல்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
அப்ப சவுல்லேருந்து ஆரம்பிச்சாலும் கூட அதுவும் தேவனுடைய சிங்காசனமாக தான் கருதப்படுகிறது. அந்த ஆளுகையும் தேவனுடைய சிங்காசனமாக தேவனுடைய ஆளுகையாக கருதப்படுகிறது. ஏன்னா தாவீது தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து ஆட்சி பண்ணான்னு சொல்லிருக்கு. சாலமோனும் அதே போல தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து ஆட்சி பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவர்களெல்லாம் தேவனுடைய பிரதிநிதிகளா இருந்துதான் அந்த ஆளுகை நடத்துறாங்க. அப்ப அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களா பண்ண ஆளுகை ஆசாரிய ராஜ்யம் பரிசுத்த ஜாதிமா இருப்பீங்க. எப்போ கற்பனைகளை தொடர்ந்து கை கொண்டு வந்தீர்களானா அப்படி இருப்பீங்க. ஆனா அவங்க பாவம் செய்த பிறகு ஏலத்தனையா தண்டிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கிறோம். லேவியாகமம் 26, 24 பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏலத்தனையாக வாதித்தேன்னு சொல்றாரு. 28ல பார்க்கிறோமா, நானும் உக்கிரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏலத்தனையா தண்டிப்பேன் அப்படிங்கிறார். ஆசாரிய ராஜமாக இருந்த அவர்கள் தள்ளப்பட்டு போயிட்டு ஏலத்தனையாக வாதை அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறதா சொல்றார். ஏலத்தனைங்கிறப்போ 7 காலங்கள். அது ஏற்கனவே ஒரு செய்தியில நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? 7 காலங்கள் அப்படிங்கிறப்போ அந்த 7 காலங்கள் தான் பிரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. அது பிரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்ட போது முதலாவது பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்பட்டிருந்தாங்க. அப்புறம் மேதோ பெர்சியா ராஜ்யம் வருது, அப்புறம் கிரேக்க ராஜ்யம் வருது, அப்புறம் ரோம ராஜ்யம் வருது. பாதம் வரும்போது இரும்பும் களிமண்ணும் கலந்தது அப்படிங்கிறப்போ ரோம ராஜ்யமும் போப்பு மார்க்கும் சேர்ந்து ஆளுகை பண்ணக்கூடிய அந்த ராஜாக்கள் நாட்கள் தான் கல்லை அடிச்சு நொறுக்குது அப்படிங்கிற காரியங்களை நாம பார்த்தோம். சரிங்களா? இப்ப அவர்கள் எதனால ஆசாரிய ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டு போனாங்க? அவர்கள் கற்பனைகளையும் நியாயப்பிரமாண கற்பனைகளையும் கை கொண்டிருப்பாங்கனால் ஆசாரிய ராஜ்யமாக பரிசுத்த ஜாதியமா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி இல்லை, கை கொள்ளாதனால அவர் தள்ளப்பட்டு போனார்கள் என்று நம்ம படிக்கிறோம். 1 பேர் 2, 8, 9ல அழகா பேதுரு சொல்றாரு. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசார குட்டியமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர் சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று பரிசுத்தவான்களை சொல்றார். அப்போஸ்தலர்களையும் அவருடைய சீசர்களை குறித்து சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுவசனத்தை கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறாங்க, அதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படிங்கிறப்போ இது ஆவிக்குரிய இஸ்ரவேலை குறிக்கூடியதா இருக்கு. அப்போஸ்தலர்கள் அதுக்கப்புறம் ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணாரு. அப்புறம் 500க்கும் பேரும் இல்லை. அப்புறம் பெண்டிகாஸ்டனால ஒரு 5000 பேர் 3000 பேர் எல்லாம் மனம் மாறாங்க. இவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறாங்க. ஆனா மாம்சீக இஸ்ரவேலர்கள் திருவசனத்தை கீழ்ப்படியாம இருந்து அதை இடறிட்டாங்கன்னு சொல்லி சொல்றது பார்க்கிறோம். அப்போ இவர்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தாங்க. அப்ப இஸ்ரவேலர்கள் யாருமே இல்லையான்னு பார்த்தா, யார் மனத்தாழ்மையா இருந்து தீர்க்க தரிசனத்துக்கு உண்மையா இருந்தார்களோ, அப்படி கபற்ற உத்தம இஸ்ரவேலர்களா இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அந்த அழைப்புக்குள் வந்தாங்க. ஆனா ஒரு ஜாதியாக ஒரு இனமாக அவர்கள் அழைப்புக்குள்ள வரல. திருவசனது கீழ்ப்படியாதவர்களா இருந்ததுனால இடறி போட்டாங்க. அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்போ செய்தி பிரஜாதியாருக்கு போகுது. பிரஜாதியாருக்கு போகும்போது அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்தை உங்களை வரவழைத்திருக்கிறாரு. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமாக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியம் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீன்னு சொல்லி அந்த காரியம் அங்க அப்படியே மாறி போயிருச்சு அப்படிங்கிறத நாம பார்க்கோம். சரிங்களா? சரி. இப்போ பாதம் இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் அந்த பாதம் இல்லையா, அது ஏகமாய் நொறுங்குண்டு அப்படிங்கிற தானியேல் 2:35, 40 வசனம் பார்த்தோம்னா ஏகமாய் நொறுங்குண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல பாபிலோன் ராஜ்யம் இருந்தது, அதுக்கப்புறம் மேதோ பெர்சியா ராஜ்யம் இருந்தது. மேதோ பெர்சியா ராஜ்யம் ஆளுகை ஆனாலும் கூட பாபிலோனும் இருந்துகிட்டு தான் இருந்தது, முற்றிலும் அழிக்கப்படலை. கிரேக்க ராஜ்யம் வந்தாலும் கூட பாபிலோன் ராஜ்யமும் இருந்து கொண்டு தான் இருக்குது, மேதோ பெர்சியா ராஜ்யம் இருந்து கொண்டு தான் இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் டாப் ஒன்னா இருந்து ஆண்டு கொண்டிருக்கிற ராஜ்யங்களை தான் அங்க சொல்றாரு. இதெல்லாம் பிரஜாதியாரின் காலங்கள் என்றும் வேதவசனங்களை நம்ம படிக்கிறோம். அப்போ கோடை காலத்து போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற ஒரு பதரை போல அந்த கல் அவைகளை அடிச்சு நொறுக்கி அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறார்.
காற்று அப்படிங்கிறப்போ அது யுத்தத்தை குறிக்கூடியதா இருக்கு. யுத்தத்துல அடித்து கொண்டு போயிருது. சிலையை மோதின கல் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இப்ப இந்த இது நான் நெபுகாத்நேச்சாருக்கு வந்த சொப்பனம், அதற்கான அர்த்தத்தை தானியேல் அங்க சொல்றார். இப்ப தானியேல் சொல்லும்போது இன்னொரு காரியத்தை சொல்றாரு. அத கவனிக்காம விடக்கூடாது. 2:45 தானியேல் 2:45 சொல்லும்போது, இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமாவது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் அப்படிங்கிறார். இனி இதெல்லாம் தானியேல் காலகட்டத்துல இல்ல, நெபுகாத்நேச்சார் காலகட்டத்துல இல்ல, இதுக்கு பின்னால வரக்கூடிய சம்பவங்கள். ஏன்னா நெபுகாத்நேச்சார் தூங்க போகும்போதே இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற யோசனை தான் படுக்க போயிருக்கிறாரு. அவருக்கு தேவன் இந்த காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாரு, சொப்பனங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதற்கான அர்த்தத்தை தானியேல் தீர்க்கதரிசி அதை சொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ராஜாக்களின் நாட்களில அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பும் அப்படின்னு சொல்லி அங்க தீர்க்கதரிசனமா சொல்றதை நம்ம பார்க்கோம். என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை அவர் எழும்ப பண்ணுவாரு. அது வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரி. தானியேல் 2ல 28, 29 படிக்கும்போது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சப்பனம் உமது தலையின் படுக்கையின் மேல உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்கள் என்னவென்றால், ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள்ளே எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போவதை உமக்கு தெரியப்படுத்திருக்கான்னு சொல்லப்படுறாரு. ஆங்கிலத்துல பார்த்தோம்னா லேட்டர் டேஸ் இருக்கு. அதாவது பின்னால வரக்கூடிய காலங்களே நடைபெறக்கூடிய காரியமான இருக்குது அப்படின்னு சொல்லி நெபுகாத்நேச்சார் இருக்கிற காலத்துல இல்ல, பின்னால வரக்கூடிய காலங்களுக்கு நடைபெறக்கூடிய காரியங்களை ராஜாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத தானியேல் அங்க சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இப்ப இந்த காலங்கள் தானியேல் சொல்லப்பட்ட அந்த காலங்கள் தான் பொருஜாதியாரின் காலங்கள் என்று நாம் அறிக்கிறோம். ஆனா அது வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அந்த ராஜ்யமானது அதற்கப்புறம் பாதகம் இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அது வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. உரிமைக்காரருக்கு தான் அது கொடுக்கப்படும். ஏன்னா எசேக்கியேல் 21, 27 படிக்கும்போது அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரன வரும் மட்டும் அது இல்லாது இருக்கும். அப்ப உரிமைக்காரர் வரும் மட்டும் இந்த புரஜாதியார் காலத்துல இஸ்ரவேல் புரஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படிங்கிறத பவுல் அப்போஸ்தலன் சொல்றதை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ உரிமைக்காரர் வரும்போதுதான் இவர்களுக்கு மறுபடியும் ராஜ்யம் வரும். யாருக்கு? இஸ்ரவேலருக்கு ராஜ்யம் வரும். அப்ப கைகளால் பெயர்க்கப்படாத கல் அப்படிங்கிறப்போ மனுஷ பிரயாசத்தால் உண்டாகாத கல், மனிதனுடைய பிரயாசால் உருவாக்கப்படாத ஒரு கல், அதுதான் அடிச்சு நொறுக்குது. அந்த கல்லு கிறிஸ்துவ மனவாட்டியை வைப்பாரும். ஏன்னா அவங்க தான் புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. புது சிருஷ்டிங்கிறப்போ தெய்வீக தன்மையுடைய சாவாமையுடைய ஒரு சிருஷ்டி, புது சிருஷ்டி. இதுவரைக்கும் சிருஷ்டிக்கப்படாத ஒரு சிருஷ்டி, அதான் புது சிருஷ்டி. அது மனிதனுடைய பிரயாசத்தினால உருவாக்கப்படாத கல் அது. கிறிஸ்துவ மனாட்டி வைப்பார். ஏன்னா புது சிருஷ்டியாக தேவன் உருவாக்குறார். அப்ப அதுதான் வந்து அடிச்சு நொறுக்குது. காற்று அடித்து கொண்டு போகும் அப்படிங்கிறப்ப மகா உபத்திரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. அது யுத்தத்துல தான் முதல்ல ஆரம்பிக்குது. கல்லு மோதுற இடம் என்னது? பாதம் இல்லையா? தலையில மோதல, மார்பில மோதல, தொடையில மோதல, பாதத்துல மோதுது. கால்கள்லயும் மோதல, பாதத்துல மோதுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த பாதத்துல மோதும் போது பாதத்திலமாகிய இரும்பு களிமண்ணு கலந்த கலவை அப்படிங்கிறப்போ ரோமர் அரசாங்கமும் பாப்பஸையும் சேர்ந்து ஆளுகை பண்ணக்கூடிய அந்த நாட்களில இது நடக்கும். எவ்வளவு காலத்துக்கு இந்த ராஜாக்களுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்குது? இந்த புரஜாதிய ஆளுகை எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எவ்வளவு காலத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அந்த தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 காலங்கள் அப்படி சொல்றார். வெளிப்படுத்தின லேவியராகமம் 26ல 18, 21, 24, 28 இது எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏலத்தனையாக தண்டிப்பேன்னு சொல்றார். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா 7 டைம்ஸ் இருக்கணும்.
அதே போல 21 சொல்லல, ஏலத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணுமே அப்படிங்கிறார். அதே போல ஏலத்தனையாக வாதிப்பேன்னு சொல்லி 24 சொல்றாரு. 28 ஏலத்தனையாக தண்டிப்பேன்னு சொல்றாரு. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க செய்த பாவத்தை நிமித்தம் அவர்களுக்கு ஏலத்தனையான தண்டனை, அதாவது 7 டைம்ஸ் அப்படிங்கிறப்போ 7 காலங்கள் அவர்களை தண்டிப்பேன்னு சொல்லி அங்க சொல்றத நாம பார்க்கிறோம். சரி, காலங்கள் என்பது எதை குறிக்குது? நாளா, மாசமா, வருஷமா, இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கு தீர்க்க தரிசனத்துல கொடுக்கிற, அதாவது வெளிப்படுத்தலாம் கொடுத்திருக்கிற வசனங்களை பார்த்தோம்னா, அந்த காலங்கள் அப்படிங்கிறது 7 டைம்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். வெளிப்படுத்தலாம் 12:6 பார்த்தோம்னா, ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகில் 2 சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப 2 இடத்துலயுமே வனாந்தரத்துக்கு ஓடி போற காரியங்களை குறிக்குது. ஆனா 6வது வசனம் 12:6 1260 நாள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 14வது வசனத்துல ஒரு காலம், காலங்கள், அரை காலம் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டும் ஒரே காரியத்தை தான் குறிக்குது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடிப்போன அந்த காரியம் 1260 நாளுன்னு இங்க சொல்றாரு. அதே 14வது வசனத்துல ஒரு காலம், காலங்கள், அரை காலம் சொல்றாரு. ரெண்டும் சேம் காலங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? ஆனா 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. தேவன் இந்த காலகட்டத்திலே நாம அதெல்லாம் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த விதமாக 2 விதமாக அங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப அதை குறித்து பார்த்தோம்னா, ஆங்கிலத்துல அந்த வசனம் என்ன சொல்லும்? "எ டைம் அண்ட் டைம்ஸ் அண்ட் ஹால்ஃப் எ டைம்" அப்படிங்கிறப்போ, ஒரு நேரம், ஒரு காலம் அல்லது காலங்கள் அல்லது அடுத்தது அரை காலம். காலம் எ டைம் ஒரு காலம் அப்படிங்கிறப்போ 1 வருஷத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. காலங்கள் அப்படிங்கிறப்ப 2 வருஷம். பன்மை இல்லையா? 2 வருஷத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. அரை காலம் அப்படிங்கிறப்போ அரை வருஷத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. மொத்தம் ஒரு காலம், காலங்கள், அரை காலம் அப்படிங்கிறப்போ 3 1/2 வருஷம் இல்லைங்களா? அந்த 3 1/2 வருஷத்த நாள் கணக்கா 12வது வசனம் சொல்லும்போது 1260 நாள் சொல்றாரு. அப்போ 1 வருஷத்துக்கு எத்தனை நாளு அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் கணக்கு பண்றதுக்கு தேவன் இதுல வைத்திருக்கிறார். அதிசயமா நாம ரகசியமா வைத்து வைத்திருக்கிறார். இது ஏற்ற காலமா இருக்கிறதுனால இந்த காலத்துல இந்த காரியங்கள்லாம் வெளிப்படுது. அப்ப நிச்சயமா ஒரு காலம் அப்படிங்கிறப்போ ஒரு நாள் கிடையாது இல்லையா? ஏன்னா புரஜாத நாட்கள் ஒரு நாள்ல முடியல. சபையின் காரியங்களும் ஒரு நாள்ல முடியல. அதே போல மாதம் அப்படின்னு சொன்னோம்னா மாதங்கள்லயும் முடியல. அப்ப நிச்சயமா அது வருஷத்தை தான் குறிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மொத்தம் 3 1/2 அப்படிங்கிறப்போ 3 1/2 வருஷம் ஈக்குவல் டு 1260 நாட்கள். இப்ப 1260 3 1/2 டிவைட் பண்ணோம்னா 360 நாட்கள் வருது இல்லைங்களா? அப்ப ஒரு வருஷத்துக்கு 360 நாட்களாக கணக்கு பண்ண வேணும் என்று தேவன் இந்த தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு வெளிப்படுத்துறார். உள்ள இருக்கிற தீர்க்க தரிசன காரியங்களை எல்லாம் ஒரு வருஷம் அப்படின்னா 360 நாட்களை கொண்டு நம்ம கணக்கு பண்ணிக்கணும்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம 360 நாட்கள்னா வருஷத்துக்கு 12 மாசம் இல்லையா? அத கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 30 நாள் வரும். அப்ப மாசத்துக்கு 30 நாள் கணக்கு பண்ணணும். வருஷத்துக்கு 360 நாளும் நமக்கு கணக்கு பண்ணணுங்கிறது தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஒரு காரியமா இருக்கு. ஆனா நமக்கு நாம எத கணக்கு பண்றோம்? சோலார் வருஷம் இல்லையா? பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுதோ அதுதான் ஒரு வருஷம்னு சொல்றோம். சோலார் வருஷம்ங்கிறப்ப கரெக்டா சொன்னா 365 நாட்கள் வரும். அதே போல லூனார் வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் எதை கொண்டாடினாங்க? லூனார் வருஷம் தான் கொண்டாடினாங்க. அது 355 நாட்கள். இது எக்ஸாக்டா சொல்லணும்னா 354.37 அப்படி வரும். ஆனா தேவன் சோலார் வருஷத்தையும் எடுக்கல,
லூனார் வருஷத்தையும் எடுக்கல. அவரு சொல்லியிருக்கிறது ஒரு தீர்க்க தரிசன வருஷம் அப்படிங்கிறது 360 நாள் என்று கணக்கு பண்ணணும்னு சொல்லி நம்ம இதன் மூலம் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். ஒரு சகோதரர் கூட கொடுத்த ஒரு சகோதரர் சொல்லும்போது, இந்த வருஷத்து இப்படி வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க வருஷம் இருக்குது. ஆகையினால் வேதத்தில் சொல்லியிருக்க காலக்கணக்கெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த காலத்துக்கு அது பொருந்தாது அப்படின்ற மாரி அவர் சொன்னார். ஆனா தேவன் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் விதமாக அவருடைய ஞானம் 2யும் சேர்க்காம இடைப்பட்ட காலத்தை 360 நாள் வைக்குது. அப்ப அவருடைய நாமம், அவருடைய ஞானமானது நிச்சயமா இந்த காரியங்களை எல்லாம் சரிப்படுத்தும். ஆனா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்ன? கட்டளையிட்டு இருக்கிறது, ஒரு தீர்க்க தரிசன வருஷம் 360 நாள்னு நம்ம கணக்கு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஆகையினால தேவ ஞானத்தை நாம் கேள்வி கேட்கக்கூடாது. தேவ நாமத்தை கேள்வி கேட்காம, வேதத்துல நமக்கு சொல்லப்பட்ட காரியம் நமக்குரியது. அத மட்டும் நம்ம என்ன பண்றது? எடுத்துக்கொண்டு நாம கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. சரி. இப்போ ராஜாக்களுக்கு எப்ப முடிவு வந்தது பார்த்தா, ஏற்கனவே படிச்சோம். சிதேக்கியா காலத்துல தான் இல்லைங்களா? சிதேக்கியா காலத்துல தான் பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு. அது இனி முன் போல் இராது இல்லையா? உரிமைக்காரரை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரனான வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப சிதேக்கியா காலத்திலே கவிழ்க்கப்பட்ட அது ஆண்டவராகிய இயேசுவா கிறிஸ்துவை உரிமைக்காரர் வரும் மட்டும் இஸ்ரவேலிலே ஆளுகை இல்லாதிருக்கும் அப்படிங்கிறது இந்த தீர்க்க தரிசனம் மூலம் நாம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்ப இதோட ஆரம்பம் பிரஜாதியாரின் காலத்துடைய ஆரம்பமாக சிதேக்கியா கிரீடத்தை இழக்கக்கூடிய அந்த காரியம் இருக்குது. இப்ப ஆரம்பம் இதுன்னா முடிவு எப்போ வரும்? அத குறித்து நாம பார்த்தோம்னா, இப்ப 7 காலங்கள் பிரஜாதியாருக்கு தேவன் ஒதுக்கி இருக்கிற 7 காலங்கள். ஏன்னா ஏலத்தனையான தண்டனை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? இப்ப 7 காலங்கள் அப்படிங்கிறப்போ, ஒரு வருஷத்துக்கு 360 நாள் இல்லையா? இப்ப 7 இன்டு 360 பெருக்குனோம்னா 2520 நாள். அப்ப தீர்க்க தரிசனப்படி ஒரு நாள ஒரு வருஷமா நம்ம கணக்கு பண்ணணும். அப்படி என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதோட ஆரம்பம் எங்க? சிதேக்கியா கிரீடத்தை இழந்தது. சிதேக்கியா கிரீடத்தை இழந்து கிமு 607 கிமு 606 வருடங்கள் முடிந்து 607ல தான் கிரீடத்தை இழக்கிறார். அப்ப மொத்தமா அந்த கிமு முன்னால எவ்வளோ கணக்கு பண்ணணும்னா 606 கணக்கு பண்ணணும் இல்லையா? சரி. அப்ப 606ன்னா அதற்குள்ள தான் தேசம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது அந்த காரியம் 70 வருஷம் அதுக்குள்ள தான் வருது. அப்ப 70 வருஷமும் அதற்கப்புறம் 70 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய 536 கோரேஸ் ராஜா உத்தரவு பிறப்பித்தான் இல்லையா? அந்த 536 வருஷம் 2யும் சேர்த்தோம்னா 606 வருது. அப்ப சிதேக்கியா கிரீடத்தை இழந்து 606 வருடங்களுக்கு முன்பு கிரீடத்தை இழந்தான் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அப்ப 7 காலங்களின் முடிவு அப்ப எப்போ இருக்கும்? 2520ல 606 கழிச்சோம்னா அதுதான் 7 காலங்களின் முடிவு. அதாவது புரஜாதியார் காலங்களின் முடிவா இருக்கணும். அதே போல 2520 வருடத்தோட கிமு 606 கழிச்சோம்னா கிபி 1914 வருது. அப்ப 1914ஓட புரஜாதியாருக்கான அந்த ஆளுகை முற்று பெற்றாச்சு. இஸ்ரவேலுக்கான அந்த தண்டனை நிறைவேறி முடிச்சாச்சு. அப்ப இஸ்ரவேலர்கள் மறுபடியும் சுய நாடுக்கு திரும்பணும். சுய தேசத்தமா ஆகணும். அப்ப இயேசுவா கிறிஸ்து அந்த காலகட்டத்தில வந்திருக்கணும். வந்தா தானே அந்த காரியங்கள செய்ய முடியும். இல்லைங்களா? அதே போல கிபி 1914ல மகாபுத்திரம் வந்தது. உலக யுத்தம் ஆரம்பிச்சது. இப்போ உலக யுத்தத்துல எல்லா தேசங்களும் அடித்து நொறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுதான் அந்த ராஜாக்களின் நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது, கிபி 1914 அந்த காலகட்டத்துல அது அடிச்சு நொறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பனா 606 பிளஸ் 1914 2யும் சேர்த்தோம்னா 2520 வருடங்கள். எது? புரஜாதியாரின் ஆளுகை. புரஜாதியாரால் இஸ்ரேல் தேசம் மிதிக்கப்படக்கூடிய அந்த காலங்கள் 2520 வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது 1914ஓட முடியுது. அப்போ ஏற்கனவே ஒரு நிரூபணம் என்ன பார்த்தோம்? நாட்களின் கடைசியிலே அப்படின்னு பார்க்கும்போது கிபி 1874க்கு பிறகு யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வந்திருக்கணும்னு பார்த்தோம்.
இப்போ புரஜாதியன் காலங்கள் 1914 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறப்போ, அப்போ புரஜாதியன் காலம் முடிஞ்சு அந்த கல் வந்து அடிச்சு நொறுக்கணும். புரஜாதியன் காலங்கள் முடியும் போது கைகளால பெயர்க்கப்படுகிற கல் அடிச்சு நொறுக்கணும் பாதத்துல. அடிச்சு நொறுக்கணும்னா அதற்கு முன்னாலே அது உருவாகி இருக்கணும் கல்லு. கல் உருவாகி தானே வரும். அந்த கல்லு கிறிஸ்துவும் மனவாட்டியை வைப்பார்னு படிக்கிறோம். அப்ப அதுக்கு முன்னாலே கல் உருவாகி இருக்கணும். கல் உருவாகி இருக்கணும்னா அப்ப 1914க்கு முன்பே யெஷுவா வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு ஊர்ஜிதமாகிறது. இப்ப ஏற்கனவே பார்த்தது 1872க்கு பிறகு யெஷுவா வந்திருக்கணும்னு பார்த்தோம். இப்போ 1914க்கு முன்பு யெஷுவா வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து இதன் மூலம் நமக்கு தெரிய வரக்கூடியதா இருக்கு இல்லையா? ஏன்னா அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்து உன்னால் வந்தது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்க அக்கிரமத்துக்கு முடிவு வருது. அந்த காலத்துல உனக்கு வந்துச்சு. அதனால கவிழ்த்து போடுவேன். உரிமைக்காரர் வரும் மட்டும் அது இனி இல்லாதிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லையா? அப்ப லூக்கா சொல்லும்போது பட்டயக்கரைக்கினாலே விழுவார்கள். சகல ஜாதிகளுக்கும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்ப புறஜாதியாரின் காலம் வந்து 2520 வருடங்கள் பார்த்தோம். அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் மிதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணப்படுவாங்க. இல்லைங்களா? அதான் அர்த்தம். அப்போ பிரஜாதின் காலம் 1914 முடியுது. அப்ப அதற்கு முன்னாலே யெஷுவா அண்ணாவர்களே வந்திருக்க வேண்டும். அதே போல அவர்களுக்கான ஆளுகையும் திரும்பி வந்துருச்சு. 1948ல இஸ்ரேல் தேசம் ஒரு சுயாதீன சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டாச்சு. சுதந்திரம் அடைஞ்சாச்சு. அப்ப அங்க ஆளுகை வந்துருச்சு. அப்ப ஆளுகை வந்துருச்சுன்னா யெஷுவாவுக்கு அங்கே 2ஆம் வந்திருத்தலிலே வந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த கல்லு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். கிறிஸ்துவ மனவாட்டியும் அடங்கிய அந்த கல், தேவனுடைய ஆலயமாகி அந்த கல் இவர்களை அடிச்சு நொறுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்ப இந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கும்போது யெஷுவா 2ஆம் வருகையிலே வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் நம்ம காலத்தில் நடந்திருக்குது. இப்ப இஸ்ரேல் தேசம் செழித்து வளர்ந்து ஒரு ராஜ்யமாக அது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இது வந்து ஒரு 4வது நிரூபணமாக நம்ம இதை பார்த்தோம். சரி. அடுத்தது அப்ப 5வது ஒரு நிரூபணம் என்னன்னு பார்க்கிறோம்னா, யெஷுவா 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக 5வது ஒரு நிரூபணம் இணைக்காலங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இணைக்காலங்கள் அப்படின்னா இந்த சார்ட்ல பார்த்தோம்னா யூத யுகம் 1845 வருஷம். அது வந்து யாக்கோபின் மரணத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா யாக்கோபின் மரணத்துக்கு அப்புறம் தான் யாக்கோபு தன் 12 பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதித்து இருக்கிறார். அது வரைக்கும் தேவன் தனிப்பட்ட நபர்களோடு தான் டீலிங் வச்சுக்கிட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆனா யாக்கோபுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு 12 கோத்திரத்து ஆட்களோட அவரோட டீலிங் இருந்தது இல்லையா? ஒரு கோத்திரமாக, ஒரு ஜாதியாக, ஒரு இனமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு போனான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த காலங்கள் கிமு 1813லேருந்து அது எது வரைக்கும் இருக்குது? யெஷுவா கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் அந்த காரியங்கள் இருக்குது. 33 வரைக்கும். அப்ப 1813லேருந்து 33 வரைக்கும் அதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1813ங்கிறப்போ 1812 முழு காலங்கள், முழு வருஷங்கள். இங்க 33 அப்படிங்கிறப்போ 2ஐயும் கூட்டோம்னா 1845 வருது. அத கணக்கு பண்ணி பார்த்தோம்னா. அப்போ யூத யுகம் அப்படிங்கிறப்போ 1845 வருடம். யூத யுகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே சுவிசேஷ யுகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு நிழல் அடையாளமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்ப தேவன் யூதர்களுக்கு தயவு காட்டக்கூடிய அந்த காரியம், இஸ்ரவேலுக்கு தயவு காட்டுற அந்த காரியம் 1845. அதுல 33ஓட முடியுது. யெஷுவா மரணத்தோட அது முடியுது. யாக்கோபின் மரணத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சது. இங்க யெஷுவாவுடைய மரணத்தோட அது நிறைவேறுது. யெஷுவா எப்ப மரிச்சாரு? கிபி 33. ஏன்னா கிபி 33ல தேவ தயவை அவர்கள் இழக்கிறாங்க. உங்கள் வீடு உங்களுக்கு எதிராக பாழாக்கி விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அங்க யெஷுவா சொல்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப கிபி 33ல அது முடியக்கூடியதா இருக்குது. ஆனா சுவிசேஷம் எங்க ஆரம்பிக்குது? கிபி 29. 29ல யெஷுவா தன்னை பிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுக்கும்போது
ஞானசாரம் எடுக்கும்போது கிபி 29ல் அது ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அதுலேருந்து 1845 வருஷங்கள் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1874 வரும் இல்லையா? ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எவ்வளவு காலம் தயவு காட்டினாரோ அதே போல புரஜாதி மக்களுக்கும் அவ்வளவு காலம் தயவு காட்டுறாரு. புரஜாதிகளுக்கு சத்தியம் போகுது. அப்ப அந்த இணைக்காலங்கள் பிரகாரம் நாம பார்க்கும்போது இங்க 1874 வருது. இப்ப 1800 கிபி முதலாம் வருகை கிபி 29. அதுலேருந்து 1845 வருடங்கள் இணையா இருக்கணும் கணக்கு பண்ணோம்னா 1874 வரக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல யெசுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கணும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. அந்த இணை காலங்கள் அப்படிங்கிறப்போ 1874 வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம். ஏற்கனவே 1872க்கு பிறகு வந்திருக்கணும்னு பார்த்தோம். அப்புறம் புரஜாதர் காலங்கள் அப்படிங்கிறப்ப 1914க்கு முன்பு வந்திருக்குன்னு பார்த்தோம். அப்ப இங்க இணைக்காலங்கள் அப்படிங்கிறப்போ யூதர்களுக்கு கூட சொல்றாரு, பாவத்தில் இருந்த ரெட்டிப்பான தண்டனை கொடுப்பேன், ரெட்டிப்பை கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த ரெட்டிப்பு தான் இது. புரஜாதர் ரெட்டிப்பு தான் ஏறுது. அவர்களுக்கு கிடைத்த தயவெல்லாம் விழுந்து போய் தயவு அற்ற காலம் இந்த சுவிசேஷகம் அப்படிங்கிறப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தயவு அற்ற காரியமாக அது இருக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இது 1874 வரைக்கும் வரக்கூடியதா இருக்கு. இது சார்ட்ல கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப 1874ல யெசுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டா அந்த வருஷம் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. இதுல இன்னும் சில இணைக்காலங்கள் நிறையாவே இருக்குது. பார்த்தோம்னா புரஜாதியாருக்கு சத்தியம் போன காலம் எவ்வளவு? 36. முதல் புரஜாதியான் கொர்நேலியுவுக்கு சத்தியம் போனுச்சு. தேவ தயவ சிவஜங்கள் 33ல இழந்தாலும் கூட தானியேலின் கணக்கு பிரகாரம் அந்த வாரம் முழுக்குமே அவர்களுக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்துறேன்னு சொல்றாரு. அப்ப 36க்கு அப்புறம் தான் முழுமையாக தேவதேவை இழக்கிறாங்க. 33ல தேவதேவை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. 36ல முழுமையாக தேவதேவை இழந்து சத்தியம் இப்ப பிரஜாதிகளுக்கு போகுது. இப்ப பிரஜாதிகள் 36ல இருந்து 1845 வருடத்தை நம்ம கூட்டினோம்னா 1881 வருது இங்க. 1881 வரும்போது அப்ப பரமழைப்புக்கான அந்த பொதுவான அழைப்பு முற்று பெற்றாயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளும். இப்ப இவர்களுக்கான அழைப்பு 33 வரைக்கும் இருந்தது இல்லையா? 36 வரைக்கும் இருந்தது. அதே போல இங்க பொதுவான அழைப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு போன பிரஜாதர் பொதுவா போன பொதுவான அழைப்பு 1881 வரைக்கும் இருக்குது. அந்த அழைப்பு அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் ஜனங்கள் கிபி 69ல சிறடிக்கப்பட்டு போனார். தீத்துராயன் வந்து அவர்கள் ஒரு ஜனமாக இனமாக இல்லாதபடிக்கு அடிச்சு நொறுக்கி சிறடிச்சிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அது நடந்தது கிபி 69ல நடந்த ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா யோவான் சாரி, இன்டர்நெட் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் தடைப்பட்டு போயிடுச்சு. நம்ம தொடர்ந்து நம்ம இந்த காரியங்களை பார்க்கலாம். சரி, இப்போ கிபி 36 பிரஜாதருக்கு சத்தியம் போகுது. அதுலேருந்து 1845 வருடங்கள் நம்ம சேர்த்தோம்னா 1881 வருது. அதோட பொதுவான அழைப்பு முற்று பெற்றாச்சுன்னு பார்க்கணும். கிபி 69ல இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. ஒரு ஜாதியாக இனமாக இல்லாதபடிக்கு சிதறடிக்கப்பட்டு போனாங்க. யோவான் சானகன் சொல்றார், தூற்றுக்குடி அவர் கையில இருக்குது, கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அக்கினியினால் சுட்டரிப்பார் என்று அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் அழைப்புக்குள்ள வர்றாங்க. ஏற்றுக்கொள்ளாம நிராகரித்தவர்கள் இவருடைய ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் என்ற அந்த அப்படி சொன்னவங்க
தேசத்துல இல்லாதபடிக்கு சிறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னமே கிபி 33 இயேசு சொல்லியிருக்கிறார். உங்கள் தேசம் உங்களுக்கு எதிராக பாழாக்கி விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கையா சொன்னாரு. ஆனா அவங்க கேட்டுக்கொள்ளல அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப இதற்கு இணையா நாம இங்கே பார்த்தோம்னா 69ல இருந்து 1845 வருஷங்களை கூட்டோம்னா 1914 வருது. இப்ப 1914 வரும்போது அதே போல இயேசு கிறிஸ்துவ அங்கீகரிக்காத புறஜாதி மக்கள் அவர்களுக்கான நீதியை செலுத்தக்கூடிய காலமாக 1914 வரக்கூடியதா இருக்குது. அங்கே கலை வகுப்பாரை சுட்டெரிக்கக்கூடிய காலம். இப்ப இருக்கிற கிறிஸ்துவ மண்டலத்தார்ல கலை வகுப்பாரா இருக்கிறாங்க. பெயரளவுக்கு கிறிஸ்தவா இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் நிர்மூலமாக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் 1914 ஆரம்பிக்குது. 1914 உலக யுத்தம் ஆரம்பிச்சது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நாம வரலாற்றில் நம்ம படித்துக் கொள்கிறோம். இப்ப நாம இதில் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடியது என்ன இல்லையா? இஸ்ரவேலை நிராகரித்து தண்டனை கொடுக்கும் காலங்கள் தான் புரஜாதியாரின் காலங்கள். அந்த புரஜாதியாரின் காலங்கள் அப்படிங்கிறப்போ அது 1914 முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப 1914க்கு முன்னமே யெஷுவா வந்திருக்கணும். இப்ப இங்க பார்க்கும்போது இணைக்காலங்கள் அப்படிங்கிறப்போ 1845 வருஷம் இஸ்ரவேலுக்கு தயவு காட்டின வருஷம். அதே போல புறஜாதியாருக்கு தயவு காட்டணும் இல்லையா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆகையினால அது 1845 வருஷங்களை இங்க கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1874 வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப நிச்சயமாக ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து இந்த காலகட்டத்திலே அவர் வந்திருக்க 1874ல வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரிங்களா? சரி. இப்போ இதற்கு இணையா இன்னொரு காரியங்களை நாம பார்த்தோம்னா யூத யுகம், சுவிசேஷ யுகம். யூத யுகத்துல யாக்கோபு தான் தலைவரா யாக்கோபு. யாக்கோபுங்கிற பேருக்கு அர்த்தம் பிரின்ஸ் வித் காட் இல்லையா? தேவனுடைய பிரபு அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல சுவிசேஷ யுகத்துல பார்த்தோம்னா அது நிறைவேறுதல்ல ஆண்டவராய் யெஷுவா இருக்கிறார். அவரு அந்த பேருக்கும் என்ன அர்த்தம்னா ட்ரூ பிரின்ஸ் வித் காட். அதாவது உண்மையாலே பிரபுவா இவர் இருக்கிறார். அவர் அடையாளமான பிரபுவா யாக்கோபு இருக்கிறார். தேவனுடைய பிரபுவா இருக்கிறாரு. உண்மையாலே தேவனுடைய பிரபுவா யார் இருக்கிறா? ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து இருக்கிறாங்க. சுவிசேஷ யுகத்துல நடந்த காரியங்கள் எல்லாம் யூத யுகத்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் சுவிசேஷ யுகத்துல நடந்த காரியங்களுக்கு அடையாளமா இருக்குது. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அதே போல யெஷுவா கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை செலக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இவர்கள் யாக்கோபு மூலம் வந்தவங்க மாம்ச இஸ்ரவேலர்கள். ஆனா சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்து மூலம் வந்தவர்கள்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று படிக்கிறோம். இந்த காலங்கள் யூத யுகம் அப்படிங்கிறப்போ 1813ல இருந்து 33 ஏழு வரைக்கும் பார்த்தோம். ஏடி 33 கிபி 33 வரைக்கும் பார்த்தோம்னா 1845 வருஷம். அதே போல இங்க கிபி 33ல இருந்து பார்த்தோம்னா 1878 வரைக்கும் 1845 வருஷங்கள் அங்க இருக்கிறத நாம பார்க்கணும். அப்ப இதெல்லாம் இணையாகவே இருந்து கொண்டு இருக்குது. அப்போ முதலாம் யெஷுவா முதலாவது வந்திருந்தல்ல எப்போ மேசியாவா இருக்கிறாரு? மேசியானாக்க தன்னை பிரதிஷ்டை பண்ணும்போது தான் அவர் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்பதான் அவர் மேசியா. மேசியானா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலையில யேசுவா கிறிஸ்து கிபி 29ல இருந்தான்னு பார்க்கிறோம். அப்போ ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்தார். பிலாத்து கேட்கும்போது கூட நீ ராஜாவா அப்படிங்கிறான். நீ சொல்லபடி ராஜா தான். ஆனாலும் என்னுடைய ராஜ்யம் இப்பொழுது இல்லை, இந்த பூமிக்குரிய இப்பொழுது இருக்கிற காலத்துக்குரியதல்ல என்று அங்க சொல்லுகிறது நான் பார்க்கணும். இங்க அதுக்கு நிகரா 1845 வருஷங்களை கூட்டோம்னா 1874 வருது. கிபி 1874. அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அங்க வந்திருக்கணும். அப்ப இது நமக்கு எந்த வருஷத்துல அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத இந்த இணை காலங்கள் மூலம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இது நமக்கு 5வது நிறுவனம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு 5வது நிரூபணமாக இருக்குது அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப அடுத்ததா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில
1874 வந்திருக்கிறார் அப்படிங்கிறது இணைக்காலங்கள் மூலம் படித்தோம். அடுத்தது 6வது ஒரு நிரூபணம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூபிலி சுற்று பார்க்க போறோம். யூபிலி சைக்கிள் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப யூபிலி காரியங்களை குறித்து நாம பார்த்தோம்னா, மத்தேயு 5ல 17, 18 வசனங்கள் நமக்கு என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன் அப்படிங்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அல்லவும், அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நாங்கள் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ யூபிலி அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம்ங்கிற ஒரு அம்சமா இருக்குது. அது நிறைவேறணும். நியாயப்பிரமாணத்தை இது போல நிறைய சரத்துகள் இருக்குது. அதெல்லாம் நிறைவேறணும். அது நிறைவேற வரைக்கும் நியாயப்பிரமாணம் ஒழிந்து போகாது. இப்ப நிறைவேறுச்சுன்னா அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம இதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்கிறோம். சரி. நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கக்கூடிய சில அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத லேவியராகமம் 25ல 3லேருந்து 7 வரைக்கும் நம்ம படிக்கலாம். என்ன சொல்றாரு? 6 வருஷம் உன் வயலை விதைத்து, உன் திராட்சை தோட்டத்தை கிளைக்கழித்து, அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்தில் இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும், உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும், தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும், கிளை கழிக்காது விட்ட திராட்சை பழ செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கிடவுது அப்படிங்கிறார். அப்ப 6 வருஷம் நீ பயிரிடலாம், 7ஆவது வருஷம் தேசத்துக்கு ஓய்வா இருக்கணும். அதே போல தேசத்தின் ஓய்விலே தானா விளைந்து பயிராகும் இல்லையா? அந்த ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக அப்படிங்கிறார். அவங்களுக்கு மட்டும் இல்ல, உன் வேலைக்காரனுக்கும், உன் வேலைக்காரிக்கும், உன் கூலிக்காரனுக்கும், உன்னிடத்திலே தங்குற அந்நியனுக்கும் எல்லாருக்குமே அது உணவா இருக்கட்டும், ஆகாரமா இருக்கட்டும் சொல்லி அங்க சொல்றார். இப்ப 7ஆம் வருஷத்துல நீ எந்த ஒரு பயிரும் செய்யக்கூடாது. அதை அப்படியே போட்டுறணும். தானா விளையிற காரியங்களை நீயும் உன்னோட கூட இருக்கிறவங்க அந்நியனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது இல்லையா? அதான் இங்க சொல்றாரு. அதே போல அது மட்டும் இல்ல, உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமா இருப்பதாக. இப்ப எல்லாத்துக்குமே மிருகமானாலும் போய் மேய்ஞ்சிக்கலாம். அந்த மாதிரிதான் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சரி. அது மட்டும் இல்லாம இன்னும் தொடர்ந்து அவர் சொல்லும்போது, லேவியர் 25ல 8லேருந்து 11 வரைக்கும் சொல்லும்போது, 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அதே போல அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும் சொல்றார். அப்ப 49 வருஷம் கழிச்சு எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்யணும்னு சொல்றாரு. 49 வருஷம் முடிஞ்சு 50ஆம் வருஷம் லேவியராகமம் 25:10 சொல்லும்போது 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கு தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன் அப்படிங்கிறார். இது அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாய் இருப்பதாக. அதிலே விதைக்காமல் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமல் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கட்டளையாக அங்க கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தேவன் எல்லாத்துக்குமே எவ்வளவு அருமையா நிலத்துக்கு கூட ஓய்வு கொடுக்கிறார். மனுஷனுக்கு சொல்லும்போது 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாள் உனக்கு ஓய்ந்திருக்கணும்னு சொல்றாரு. நிலத்துக்கு பார்க்கும்போது 6 வருஷம் நீ பயிரிடலாம், 7ஆவது வருஷம் அதுக்கு ஓய்ந்திருக்கணும், அதுக்கு நீ பயிர் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தேவன் இங்கே ஒரு கட்டளையாகவே இங்கே கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம பார்க்கிறோம். சரி, நியாயப்பிரமாணத்த காரியங்கள் எல்லாம்
அது நிறைவேறியாச்சுன்னா அது ஒளிந்து போகும் இல்லையா? நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நம்ம இதை தான் படிக்கிறோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அது ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. அப்ப நிறைவேறுச்சுன்னா அது ஒளிந்து போயிடும் இல்லைங்களா? அப்போ அதற்கப்புறம் உண்மையான யூபிலி வந்துடும். இதை குறித்த காரியங்களை நாம கொஞ்சம் என்ன பார்க்கலாம்னா, இப்ப நிறைவேறுதல் வந்துச்சுன்னா அந்த அடையாளமா இருக்கக்கூடிய காரியங்கள் ஒளிந்து போகும். யெஷுவா கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி. பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? யெஷுவா கிறிஸ்து தான். இப்ப யெஷுவா கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிப்பட்டது அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அடையாளம் நிறைவேறினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கணுமா? அது தேவையில்ல. ஏன்னா நிழல் அடையாளமா இருக்கிறது அங்க நிறைவேறி முடிஞ்சிருச்சு. நிறைவேறி முடிஞ்சதுக்கு அப்புறம் பஸ்காவை புசிக்கணும், அடிக்கணும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் தேவையில்ல. அதனால தான் ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து அப்பத்தின் திராட்சை ரசத்தை எடுத்து அவரை நினைவு கூறும்படிக்கு செய்யணும்னு சொல்லிட்டு காரியத்தை மாற்றி அமைக்கிறார். இனி பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்லி ஆட்டை அடிக்க வேண்டியதில்லை. அப்பவும் திராட்சை பழ ரசத்தையும் வச்சுக்கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அடையாளமா செய்து காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நாம பார்த்தோம். அப்போ நியாயப்பிரமாணத்தோட காரியங்கள்லாம் நிறைவேறி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நிஜமான காரியங்கள் மெய்யா நிறைவேறி முடிஞ்சிச்சுன்னா நியாயப்பிரமாணம் தேவையில்லை. ஏன்னா நிறைவேறுதல் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நிறைவேறுதல் வந்துருச்சுன்னா அடையாளம் நின்று போயிருக்கணும் இல்லையா? யூபிலி குறித்து பார்க்குறோம். யூபிலியோட நிறைவேறுதல் வந்துருச்சுன்னா அடையாளம் நின்று போகும். அப்போ அடையாளம் நின்று போச்சு அப்படின்னா நிறைவேறுதல் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதை இப்படி சொல்லலாம் இல்லைங்களா? நிறைவேறுதல் நின்று போச்சுன்னா அடையாளம் மெய்யான சாரி அடையாளம் நிழல் அடையாளம் நின்று போச்சுன்னா மெய்யான நிறைவேறுதல் அங்க ஆரம்பமாயிருச்சுன்னு நம்ம அதை புரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா? சரி, இதை குறித்த காரியங்களை நாம பார்த்தோம்னா அதை கணக்குகளை பார்த்தோம்னா 7 நாள் அப்படிங்கிறப்ப ஒரு வாரம் இல்லைங்களா? அங்க என்ன 7 × 7 49 நாள் கழிச்சு 50ஆம் நாள் வரும்போது அதை பெண்டிகாஸ்ட் நாள்னு சொல்றோம். பெந்தேகோஸ்தே இல்லையா? பரிசுத்தவான்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வாரத்துக்கு 7 நாள். அந்த 7 நாளையும் 7 7 பெருக்கிற 49 வருஷம் வருது. 49 வருஷம் வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய 50ஆவது வருஷம் பெந்தேகோஸ்தே நாளுன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல நிலத்துக்கான ஓய்வு அப்படிங்கிறப்போ 7ஆவது வருஷம் நிலத்துக்கான ஓய்வு. அப்ப 7 × 7 பார்க்கும்போது 49 வருஷம் இருக்கு. 49 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 50ஆவது வருஷம் யூபிலி வருஷம் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யூபிலி வருஷம் அவர்கள் அடையாளமா செய்த இந்த யூபிலி கொண்டாட்டம் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் நிஜமான யூபிலி ஆரம்பிக்கணும். அப்ப நிஜமான யூபிலி எவ்வளவு காலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து கிரேட் ஜூபிலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த யூபிலியை குறித்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தங்க நிலத்தை இன்னொருத்தங்கள்ட்ட விலைக்கு வித்துட்டாங்க அப்படின்னாக்க யூபிலி வருஷம் வந்தப்போ அது எந்த ஒரு காரியமும் இல்லாம திருப்பி கொடுத்துடணும். இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் காணியாட்சி நிலப்பணங்கள்லாம் பிரிச்சு கொடுத்துருக்கிறார். அதுல கொஞ்சம் நாள் ஆகும்போது நிச்சயமா சிலர் வந்து கடன் உடனே வாங்கி நிலத்தெல்லாம் வித்திருப்பாங்க, வீட்டை வித்திருப்பாங்க. இந்த காரியங்கள்லாம் இருக்கும். சிலர் அடிமைப்பட்டுலாம் போயிருப்பாங்க. சில வேலைக்காரர்களுக்கு வாங்கின பணத்துக்கு பதிலாக நான் வேலை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டுலாம் அடிமை போல வந்திருப்பாங்க. யூபிலி வருஷம் வந்ததுன்னா அது எல்லாமே விடுதலை ஆகியிருக்கணும். நிலம் யார்கிட்டேருந்து நம்ம விலைக்கு வாங்கணுமோ அவங்கள்ட்ட அந்த நிலத்தை திரும்பி கொடுத்தரணும். பட்ட கடனுக்காக நம்மகிட்ட வேலை செய்ய வர்றாங்க அப்படின்னாக்க அவங்களையும் விடுதலை பண்ணி அனுப்பிச்சிடணும். கடனை தண்டக்கூடாது. அப்ப தேவன் இப்ப 50 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே இழந்து போன காரியங்களை திரும்ப பெற்று தேவன் இஸ்ரவேலுக்கு கானாட்சியை எப்படி பிரிச்சு கொடுத்தாரோ அந்த நிலைக்கு மறுபடியும் வந்துருவாங்க. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லையா? தேவன் எவ்வளவு அற்புதமாக இந்த காரியங்களை திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப இது அடையாளத்துல இப்படி அற்புதமான காரியங்கள் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா மனுஷன் இழந்து போனதெல்லாம் திரும்பி பெறணும் இல்லையா? ஆதாம் என்னெல்லாம் இழந்தான்? ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகள் அதெல்லாம் இழந்துட்டான். இப்ப அதெல்லாம் அவனுக்கு திரும்ப கொடுக்கணும் இல்லையா?
அப்ப இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான், அவங்களுக்கு தான் இந்த பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆதாம் அவனுடைய சந்ததியும் விழுந்து போனதுனால ஜீவிக்கோட ஜீவனையும் இழந்தாங்க, ஜீவனுக்கான அந்த உரிமைகள் எல்லாமே இழந்தாங்க. அப்போ மிகப்பெரிய நிறைவேறுதலான கிரேட் ஜூபிலி வரும்போது அந்த உரிமைகள் எல்லாம் அவர்களுக்கு மறுபடியும் வரணும். ஜீவனை பெறணும், ஜீவனுக்கு ஆதரமான உரிமைகள்லாம் பெறணும். அப்ப கிரேட் ஜூபிலிங்கிறது எப்படி கணக்கு பண்றது, நிறைவேறுதலான ஜூபிலி கணக்கு பண்றது அப்படின்னா 50 வருஷம் ஜூபிலின்னு பார்க்கலாம் இல்லையா? அப்ப 50 × 50 2500 வருஷம். இப்ப 2500 வருஷத்துல இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கணும். மனிதன் எதெல்லாம் இழந்து போனானோ, இழந்து போன உரிமைகள் எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைக்கணும். இப்ப திரும்ப கிடைக்கணும்னா இதுதான் நிறைவேறுதல். நிறைவேறுதலை எங்க ஆரம்பிக்கிறது? ஒரு கேள்வி வருது. இஸ்ரேல் ஜனங்கள் அடையாளமான யூபிலிய எப்ப ஸ்டாப் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் நிறைவேறுதல் ஆரம்பிக்கணும். இல்லைங்களா? இப்ப அந்த பிரகாரம் நாம பார்க்கும்போது, கானான் தேசத்துக்கு வந்ததுலேருந்து தான் யூபிலி கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லையா? கானான் தேசத்துக்கு வந்ததுலேருந்து. அப்ப கானான் தேசத்துக்கு வந்து தேசம் பிரிக்கப்படுற வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் 6 வருஷம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அதுக்கப்புறம் நியாயாதிபதி காலம் 450 வருஷம். அதுக்கப்புறம் ராஜாக்களின் காலம் 513 வருஷம். அதாவது 606 வரைக்கும் 513 வருஷம். மொத்தம் 969 வருஷங்கள் அவர்கள் அவர்கள் தேசத்திலே இருந்திருக்கிறாங்க. 969 வருஷம். அவர்கள் தேசத்துல இருக்கும்போது 50 நாளைக்கு ஒரு தடவை யூபிலி கொண்டாடி இருப்பாங்க இல்லையா? அப்ப 50 நாளுக்கு ஒரு தடவை யூபிலி கொண்டாடி இருக்கோம்னா, அந்த காரியங்களை குறித்து இந்த 969 50ஆல பெருக்குனா நமக்கு அந்த காரியங்கள் சாரி வகுத்தோம்னா தெரியும். 969 50ஆல வகுத்தோம்னா 19 யூபிலி வரும். 19 யூபிலி கொண்டாடி இருக்கிறாங்க. மீதி 19 வருஷம் இருக்கு. ஏன்னா அதற்கப்புறம் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அதற்கு முன்னால இருந்த காலம் சிறைப்பிடிக்கப்பட்டு எல்லாம் போனாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் காலம் தான். ஆனா இங்க தான் அதிகமான காலங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அங்க சிதறடிக்கப்பட்டு போனாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப 969 வருஷம் ஆ இஸ்ரேல் தேசத்துல இருந்திருக்கிறாங்க. அப்ப அதுவரைக்கும் அவங்க எவ்வளவு காலம் யூபிலி கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 19 யூபிலி கொண்டாடி இருக்கிறாங்க. மீதி 19 வருஷம் வருது. அப்ப 19 தடவை 50 வருட கால சுற்றுகள் போக, மீதி 19 வருடங்கள் கிடைக்குது. அப்ப இதிலிருந்து நான் கானான் தேசத்திற்கு வந்ததிலிருந்து இஸ்ரவேலர்கள் 19 தடவை யூபிலியை கொண்டாடி இருக்காங்க என்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர்கள் தங்கள் கடைசி யூபிலியான 19ஆம் யூபிலியை சிறைப்பட்டு தேசம் 70 வருடங்கள் பாழாய் கிடப்பதற்கு 19 வருடங்களுக்கு முன்பு கொண்டாடினாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்கிறோம். ஏன்னா அதற்கப்புறம் சிறைப்பட்டு போயிட்டாங்க. சிறைப்பட்டு போடு இருந்து 70 வருஷம். 70 வருஷம் அந்த தேசம் தேசம் வந்து ரம்மியமாய் ஓய்வு எடுக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுகிறத நம்ம வேத வசனங்கள் படிக்கிறோம். அப்போ கானான் தேசத்துல பிரவேசித்திலிருந்து 950 வருடத்துல கடைசி யூபிலி கொண்டாடப்பட்டது. 950வது வருஷம் கடைசி யூபிலி கொண்டாடப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் அடையாளமான யூபிலி. அப்ப கடைசி யூபிலி கொண்டாடப்பட்டு அதற்கப்புறம் யூபிலியை கொண்டாடல. அப்ப நிறைவேறுதல் எங்க ஆரம்பிக்கணும்? கடைசி யூபிலி கொண்டாடப்பட்டதிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்ப நிறைவேறுதலாம் யூபிலி அப்படிங்கிறப்போ 50 × 50 2500 வருடம். அப்ப இந்த மகா காலச்சுற்று நிறைவேறுதலாம் யூபிலிக்கான காலச்சுற்று அந்த காலகட்டத்துல தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும். அடையாளமாக நின்று போனதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்லி நாம இந்த காரியங்களை புரிந்து கொள்கிறோம். இது ஒரு டயகிராம் மூலமா நம்ம புரிந்து கொள்ள முற்படலாம். 6 வருஷம் இங்க 6 வருஷம் தேசம் இது பிரிக்கப்பட்டது இல்லையா? தேசம் பிரிக்கப்பட்ட காரியம். கானான் தேசம் பிரிச்சு கொடுக்கிறது 6 வருஷம். நியாயாதிபதி காலம் 450 வருஷம். ராஜாக்களின் காலம் 513 வருஷம். அப்புறம் தேசம் பாழாய் கிடந்தது 70 வருடங்கள் இல்லைங்களா? சரி. அப்போ இந்த ராஜாக்களின் காலம் வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். 969 வருஷம் ராஜாக்களின் காலம். ஒரு 513,
ஒரு 450, ஒரு 6, இது 3 கூட்டணும்னா 969 வருஷங்கள் நமக்கு வரக்கூடியதா இருக்குது. அப்ப யூபிலி எப்ப கொண்டாடுறாங்க 50 அப்படின்னு சொல்லி அதை 50ஆல வகுத்தோம்னாக்கா 19 யூபிலி கொண்டாடிப்பாங்க. மீதி 19 வருஷம். ஏன்னா 19 இன்ட்டு 50 அப்படிங்கிறப்ப 950 வருஷம் இருக்கு. அப்ப 950 வருஷம் வரைக்கும் அவங்க யூபிலி கொண்டாடி இருக்காங்க. மீதி 19 வருஷம் இருக்குது. அப்ப மீதி 19 வருஷம் இருக்குன்னா இது எந்த வருஷம்? அத கடைசி வர யூபிலி கொண்டாடின எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 625. ஏன்னா தேசம் பாழாய் கிடந்தது. ஏன்னா 660ல என்ன ஆச்சு? 606ல சிதேக்கியா காலத்துல அந்த கிரீடத்தெல்லாம் இழந்துடுறாங்க. புரஜாதி தேசங்களுக்கு பிடிக்கப்பட்டு போயிடுறாங்க. அப்ப அதுக்கப்புறம் யூபிலி அவங்க கொண்டாடல. அப்ப கிமு 625ல இருந்து தான் அந்த காலச்சுற்று ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? சரி. அடுத்ததா ஒரு டயகிராம்ல நாம இது குறித்த காரியங்களை பார்க்கலாம். 2500 வருடங்கள் 2500வது வருடம் மிகப்பெரிய சுற்று அப்படின்னாக்கா அப்ப 2499 வருடம் முடிஞ்சு 2500வது வருடம் ஜூபிலி வரணும் இல்லைங்களா? இப்ப அந்த பிரகாரம் பார்த்தோம்னா 1874ல வருது. யூபிலி வருடம் 1874ல வரக்கூடியதா இருக்குது. 1874 வரக்கூடிய 2500வது வருடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்ப மகா கால சுற்று 1874ஓட முடிஞ்சிருச்சு. நிறைவேறுதலான யூபிலி அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்ப இது காரியம் நமக்கு எதை உறுதிப்படுத்துது? 1800 கிபி 1874ல யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கணும். ஏன்னா இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுக்கறது தானே இயேசு கிறிஸ்து வர்றாரு. மனிதன் இழந்து போனா ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகள்லாம் மீட்டெடுத்து அவனுக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. அப்ப நிறைவேறதெல்லாம் யூபிலி 1874ல ஆரம்பிக்குது அப்படின்னா அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில நிச்சயமா வந்திருக்கணும். 1874லேருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய 1000 வருடங்கள் 2874 இந்த 1000 வருடங்கள் கிறிஸ்து ஆளுகை பண்ணி மனிதன் இழந்து போன காரியங்களை எல்லாத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த உண்மை நமக்கு எதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதா இருக்குது? யெஷுவா கிறிஸ்து 1874ல வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? சரி. இப்போ இது வரைக்கும் நாம என்னன்னா 6 நிரூபணங்களை பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிறாரு. இப்ப எக்ஸாக்டா 1874 வந்திருக்காருன்னு நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஜென்ரலா பார்த்தோம். உலகத்துல நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது வந்திருக்கிறாரு. அத்திமரம் துளிர் விட்டாச்சு. தாவீதின் கூடாரம் எழுப்பி கட்டியாச்சு அப்படிங்கிறது ஜென்ரலா பார்த்தோம். அப்புறம் காலக்கணக்கு பார்க்கும்போது 1872க்கு பிறகு அவர் வந்திருக்கணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரஜாதேன் காலங்களை குறித்த அந்த காரியங்களை நாம பார்க்கும்போது ராஜாக்கள் நாட்கள்லயே அடிச்சு நொறுக்கிறது இல்லையா கைகளால் பெயர்க்கப்படாத கல். அதன் பிரகாரம் பார்க்கும்போது 1914 மகாபுதத்துக்கு முன்பு யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகை வந்திருக்குன்னு பார்த்தோம். இணைக்காலங்கள் பார்க்கும்போது கரெக்டா 1874ல யெஷுவா கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. அதே போல நம்ம நமக்கு பார்த்த இந்த காலங்கள் யூபிலி சுற்று இந்த ஜூபிலி சுற்றை கணக்கு பண்ணும்போதும் 1874ல யெஷுவா கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜிதமாகக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. சரி. அடுத்ததா பார்த்தோம்னா தானியேலின் நாட்கள் இதுவும் கூட 1874ல யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு நிரூபணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. தானியேல் 12:11 பார்த்தோம்னா என்ன சொல்றாரு? அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்று அங்க சொல்லுகிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப காத்திருத்தல் எதற்காக? 1335 நாள் மட்டும் காத்திருக்கணும்னு சொல்றாரு.
இப்ப காத்திருத்தல் எதற்காக? மேசியாவோட வருகைக்காக தான் காத்திருக்க சொல்லி அங்க சொல்றார். லூக்கா 12ல 35லேருந்து 37 வரைக்கும் பார்க்கும்போது, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்க. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப காத்திருத்தல் எதற்காக? யெஷுவா 2ஆம் வருகை வருவதற்காக தான் காத்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி. அப்போ இது எங்கேருந்து கணக்கு பண்ணணும்னு சொல்லி 11வது வசனத்துல தானியேல் 12:11 சொல்றாரு. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம். அதிலிருந்து தான் கணக்கு பண்ணணும். இந்த காத்திருத்தல் அப்படிங்கிறப்போ, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படக்கூடிய அந்த காலத்திலிருந்து தான் நாம கணக்கு பண்ணணும். அதுலேருந்து அது 1335 நாள் மட்டும் காத்திருந்து செய்கிறவரும் பாக்கியவான் சொல்றாரு. இப்ப அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட காலம் எதுன்னு சொல்லணும்னா, கிபி 539. கிபி 539ல பாப்பசி தலைமை இடத்தை பிடிச்சு உட்கார்ந்தது. அப்பதான் இந்த திருப்பலி பூசை அப்படிங்கிற அந்த பாலாக் அருவருப்பையெல்லாம் அந்த காலகட்டத்துல அதுலதான் அங்க ஸ்தாபிச்சது. அப்ப அதுலேருந்து 1335 நாள் மட்டும் காத்திருந்து செய்கிறவர்கள் பாக்கியவான் அப்படிங்கிறப்போ, கிபி 539லேருந்து 1335 ஒரு நாள் ஒரு வருஷம் இல்லையா? அப்படிங்கிறப்ப 1335 நம்ம கூட்டினோம்னா 1876 74 வருது. அப்ப 1874ல யெஷுவா 2ஆம் வருகை நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இங்கேயும் அந்த 1874ங்கிறத நமக்கு குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும். இது ஒரு 7வது நிரூபணமாக இதை நாம புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப அதுக்காக வேண்டி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இருக்கிற அந்த காலத்துக்காக வேண்டி காத்திருங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சரி. இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்த காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஊர்ஜிதம் நிரூபணத்தை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப இயேசு 2ஆம் வருகையிலே வந்திருக்கும் போது வந்த உடனே ஆளுகை ஆரம்பிச்சிட்டாரா? இல்ல வந்ததுக்கு பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்து அதுக்கப்புறம் ஆளுகை ஆரம்பிப்பாரா? எப்படி கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறாரு? இப்ப நாம இருக்கிற காலகட்டம் எ வந்து 2026. அப்ப 1874 யெஷுவா வந்துட்டாரு. வந்து இப்ப என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறாரு? என்ன காரியங்களும் முன்னேற்றம் அடைந்திருக்குது இல்லையா? ஆளுகை ஆரம்பிச்சாச்சா? யெஷுவா ஆளுகை ஆரம்பிச்சாச்சுன்னா, இன்னும் சாத்தானுடைய கிரியைகள் நடந்து இருந்து கொண்டு தானே இருக்குது. அநியாயம் செய்றவங்க, அக்கிரமம் செய்றவங்கலாம் இன்னும் இருந்து கொண்டு தானே இருக்கிறாங்க. எப்படி இத நாம புரிந்து கொள்கிறது என்று அநேகருக்கு கேள்வியா இருக்கு. ஆகையினால அவர்கள் அநேகர் இத என்ன பண்றதில்ல, நம்புறதில்ல. விசுவாசிக்கிறதில்ல. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் இதை அறிந்திருந்தாலும் கூட சிலர் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தடுமாறிக்கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க? அத வெளிய சொல்றதும் கிடையாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்துல தெளிவா இருக்கணும். எல்லாத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. சத்திய காரியங்களை தெளிவாய் நாம படித்து அறிந்த காரியங்களை மற்றவர்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றதுக்கும் நாம என்ன பண்ணணும்? தயாரா இருக்கணும். இப்போ யெஷுவா 2ஆம் வருகை வந்திருக்கிறார்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? வந்து அவர் என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும். ஆளுகைய அவர் ஆரம்பிக்கணும். இல்லைங்களா? யெஷுவா 2ஆம் வருகை வந்திருக்கும்போது, பூமியிலே எப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க? ஒரு கேள்வி இல்லைங்களா? யெஷுவா வர்றாரு. வந்த உடனே எல்லாமே தலைகீழா மாறி போகுமா? பூமியில எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கிறாங்க? அவர்கள் மத்தியிலே எப்படி அவர்கள் ஆளுகை செய்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் இல்லையா? அப்ப பூமியில எந்த விதமான ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ யெஷுவா 2ஆம் வருகையில வந்திருக்கும்போது எந்த விதமான ஆட்கள் இருப்பாங்க? அந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல் இருக்கும்?
அந்த படிப்பட்ட சூழல்ல தான் ராஜ்யம் ஸ்தாபிக்க வேண்டி இருக்குது. இப்ப விசுவாச 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது எந்த விதமான நபர்கள் இருப்பாங்க அப்படின்னா, ஒண்ணு பிரசையாளர்கள் இருப்பாங்க. அவர்கள் மத்தியிலே இவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் இல்லையா? தேவனுக்குன்னு உண்மையான உடனே பரிசுத்தவான்கள் அந்த காலகட்டத்திலே ஓடிக்கொண்டிருப்பாங்க. அடுத்தது பெயரளவான கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் சபையின் மத்தியிலே இவர் தன்னுடைய ஆளுகையை ஆரம்பிக்கணும். ஏன்னா உபமானத்துல இயேசு கிறிஸ்து ஒரு உபமானம் சொல்லும்போது, பிறப்பியாகிய ஒரு மனிதன் தூர தேசத்துக்கு போய் ராஜ்யத்தை பெற்று வரும்னு போறான். போயிட்டு திரும்பி வந்து தம்முடையவர்களை கணக்கு கேட்கிறான் அப்படின்றதெல்லாம் உபமானத்துல படிச்சிருக்கோம். அதே போல எஸ்ஸா கிறிஸ்து பிதாவிட்ட அந்த அதிகாரத்தை பெற்று திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது பூமியில எப்படிப்பட்ட சூழல் இருக்கு, எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, பிரசியாளர்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு உண்மையாய் பிரசிய பண்ணின அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதே போல பெயரளவான சபைகள் இருக்குது. பெயர் சபைகள். சத்தியத்தை பெயருக்கு படித்துக்கொண்டு உண்மைத்துவமாய் இல்லாதபடிக்கு உலகத்தனத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற பெயர் சபைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் சூழல் சாத்தான் தான் இன்னும் அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த சூழல்ல தான் இயேசு 2ஆம் வருகையில வர்றாரு. 1874 வர்றாருன்னா சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் சூழல் இருக்கு. பெயர் சபையா இருக்கிறாங்க. தன்னுடைய பிரதிஷ்டை பண்ண உத்தம இஸ்ரவேலர்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாம்ச இஸ்ரவேலர்களும் இருக்கிறாங்க. மாம்ச இஸ்ரவேலர்கள் உலகம் பூரா சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகத்தாரும் இருக்கிறாங்க. அப்ப இந்த 5 விதமான ஆட்களின் மத்தியிலே சாத்தான் ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிற அந்த சூழலிலே அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். ஆனா அவர் வர்றது உரிமையோடு வர்றாரு. அதிகாரத்தை பெற்றவரா வர்றார். வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உயிர் தந்ததுக்கு அப்புறம் எஸ்ஆர்எஸ் சொன்னாலும் கூட அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறது 2ஆம் வருகையில வந்துதான். 1874 வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய அதிகாரத்தை ராஜ்யத்தை ஆளுகை பண்ணுவதற்கான அந்த அதிகாரத்தை செயல்படுத்தணும். இப்ப இப்படிப்பட்ட 5 விதமான ஆட்களின் மத்தியில தான் தன்னுடைய ஆளும் அதிகாரத்தை அவர் என்ன பண்ணும் செயல்படுத்தி ஆளுகையை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப அங்கே சத்துருக்கள் இருப்பாங்க பூமியில அவர் வரும்போது இல்லையா? சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 110:1 சரி, சங்கீதம் 110:1 சொல்லும்போது 1-2 வசனங்கள் படிச்சோம்னா, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். இப்ப யாவே தேவன் இயேசு கிறிஸ்து சொல்றார், சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் எனது வலு பார்சத்துல உட்காரப்படுகிறார். 102 என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சியோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். இப்ப யெஷுவா கிறிஸ்து தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து சத்துருக்களின் நடுவே அவர் ஆளுகை செய்யணும். சியோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அவர் அனுப்புவாரு அப்படின்னு சொல்லப்படும் போது நிச்சயமா யாவே தேவனத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பெற்றவராக யாவே தேவனுடைய பிரதிநிதியாக இருந்துதான் பூமியை ஆள்றதுக்கு வர்றாரு. அப்போ பூமியில சத்துருக்கள் இருக்கிறாங்க. அப்ப சத்துருக்கள் நடுவே தான் ஆளுகை செய்யணும் இல்லைங்களா? இதை குறித்து பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15:25-26 சொல்றாரு, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ சத்துருக்களை இவரோட ஆளுகை எப்படி இருக்கணும்? எல்லா சத்துருக்களையும் பாதத்துக்கு கீழாக்கி போடுற வரைக்கும் இருக்கும். அவர் ஆளுகை செய்யணும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க? வந்த உடனே எல்லாம் மாறி போகும், ஒரு அக்கிரமும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? சத்துருக்களை பாதாபாரியாக்கி போடும் வரைக்கும் ஆளுகை செய்யணும், கடைசி சத்துரு மரணம் என்று அங்க அப்ப சொன்னாங்க. பவுல் சொல்றதை நாம படிக்கிறோம். சரி,
இப்படி பாதபடியாக்கி போடுறதுக்கு அவர் பயன்படுத்துற ஆயுதம், கருவி என்னன்னு பார்த்தோம்னா சத்தியம்தான். சத்தியத்தை தான் பயன்படுத்துறாரு. எல்லா காரியங்களுக்கும் சத்தியம்தான் அவருக்கு ஆயுதமா இருக்கிறது. அதைத்தான் வேத வசனங்களை நம்ம படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நமது ஆத்மா ஆவியெல்லாம் கணுக்களையும் ஊனெல்லாம் பிரிக்கத்தக்கதா உருவ குத்துக்கதா இருக்கு. நம்முடைய செயல்கள், நோக்கங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறத அக்குவேறு ஆணிவேற பிரிச்சு நமக்கு வெளிக்காட்டக்கூடியதா இருக்குது. தவறுகளை சுட்டி காட்டக்கூடியதாக, குத்தி காட்டக்கூடியதாக அது இருக்குது. இதயத்தின் நினைவுகள், யோசனைகள் எல்லாம் வகையறுத்து வெளிப்படுத்தக்கூடியதாக அது இருக்குது. எது? தேவனுடைய வார்த்தை. அதுவே மார்க் 4:22 படிக்கும்போது, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்ப எல்லா சத்திய காரியங்களும் வெளிச்சத்துக்கு எல்லா தப்பறையான காரியங்களும் வெளிச்சத்துக்கு வரும். தவறான காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். இப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அமெரிக்க அதிபராக இருந்தாலும் அவர் பள்ளி அறையில செய்திருக்கிற அந்தரங்கமான காரியங்கள் எல்லாம் கூட வெளிச்சத்துக்கு வருது இல்லையா? இப்ப எதுவுமே அரைபொருளா இருக்காது, எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறார். 1 Corinthians 4:5 பார்க்கும்போது, கர்த்தர் வரும்போதும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள், இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் இல்லைங்களா? இப்ப இருளில் மறைந்திருக்கிற காரியங்கள் எல்லாருமே வெளியரங்கமாக்குறாரு. எஸ்ஆ 2 வந்து சத்துருக்கள் மத்தியில எந்த விதமா ஆளுகை செய்யறான்னு பார்த்தோம்னா, தன்னுடைய சத்திய வசனத்தை கொண்டுதான் ஆளுகை பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. எல்லா தவறுகளையும் இதயத்தின் நினைவுகள் எல்லாம் வகையறுத்து வெளிக்காட்டக்கூடிய வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவரா இருக்கிறாரு. இருளில் மறைந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக்குறாரு. ஒவ்வொருத்தரோட இருதயங்களின் யோசனைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு வெளிப்படுத்துறாரு. அப்ப அவர் பயன்படுத்துகிற அந்த ஆயுதம் சத்தியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, அதே போல 1 தீமோத்தேயு 2:25 சொல்லும்போது, சிலரோட நற்கிரியைகளும் வெளியரங்கமா இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப தீமையான காரியங்களை தான் வெளிப்படுத்துவாரா? நன்மையான காரியங்கள், நீதியான காரியங்கள், சத்திய காரியங்களை வெளிப்படுத்த மாட்டார்னு பார்த்தா அதுவும் வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறார். ஏன்னா சிலரோட நற்கிரியைகள் வெளியரங்கம் ஆகும், அப்படி இல்லாதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது, வெளிச்சத்துக்கு நிச்சயமா வரும் அப்படிங்கிறார். தீமையான காரியங்கள் எப்படி வெளிச்சத்துக்கு வருதோ, அதேபோல் நன்மையான காரியங்கள், நீதியான காரியங்கள் அதுவும் வெளிச்சத்துக்கு வரும். எதன் மூலமாக? சத்தியம். சத்தியத்தை அவர் பிரயோகப்படுத்துறது மூலமாக வரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் நீதியான காரியங்களுக்கும் தகுந்த பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கு. மத்திய 10:42 சொல்றாரு, சீசன் என்ன நாமத்து நிமித்தம் இந்த சிறியல் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இப்ப நன்மையான காரியங்கள், நீதியான காரியங்களை செய்யும் போது நிச்சயமா அது வெளியரங்கமாகும். அதற்கான பலன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும், கிடைக்காம போகாது என்று நமக்கு உறுதி கூறுகிறார் இல்லையா? அது மட்டும் இல்லாம புரஜாதியர் மத்தியிலே, தீயோர் மத்தியிலே நாம் நற்கிரியைகளை செய்யும் போது நிச்சயமா இந்த இந்த தீய மக்களும் கூட சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்துவார் சொல்றாரு. 1 பேதுரு 2:12 புரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இந்த காலகட்டத்தில் நம்முடைய கிரியைகளும், நீதியான கிரியைகளையும், சத்தியத்தின் பிரகாரம் நடக்கக்கூடிய அந்த காரியங்கள்லாம் சிலர் விரோதமாக பேசுறாங்க.
இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, பைபிள் படிக்கணும்னு சொல்லிட்டு மேல் பூச்சா இருந்து கொண்டு ஏமாத்தி கொண்டு திரியிறாங்க அப்படிலாம் அநேகர் நம்மளே சொல்றது உண்டு. அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அனுபவத்திலும் அதெல்லாம் இருந்திருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா அப்படி இருந்தாலும் கூட நாம் நற்கிரியைகளை தான் செய்யணும். அப்ப அவர்கள் மத்தியிலே நாம் செய்யக்கூடிய இந்த நற்கிரியைகளை அவர்கள் காண்றாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்கள் நம்மை தூசித்தால் கூட, அக்கிரமக்காரன் நமக்கு விரோதமாக அவர்கள் பேசினால் கூட, தே ஆண்டவர் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பின் நாளிலே நிச்சயமா தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, நமது நல் நடக்கைக்காக தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த காலத்துல இவர்கள்லாம் இப்படி சொன்னாங்களே, இப்படிலாம் நடந்தாங்களே, நாம தான் அறியாமல் போனோம், கேளாமல் போனோம்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பேதுரு சொல்றதை நாம பார்க்கிறோம். இப்ப எல்லாமே சத்தியம்தான். இல்லைங்களா? சரி. அடுத்ததா நாம பார்த்தோம்னா, சத்துருக்கள் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சத்துருக்கள் நடுவே ஆளுகை செய்யும் சொல்றாரு இல்லைங்களா? இப்ப இந்த குரூப்ல யாரெல்லாம் சத்துருக்கள்? பிரேசியாளர்களை தவிர்த்து மீதி எல்லாமே சத்துருக்கள் தான். பெயர் சபைக்காரங்களும் சத்துருக்களா தான் இருக்கிறாங்க தேவனுக்கு. சாத்தானும் அவனை சேர்ந்த ஸ்தானாதிபதிகளா பூமியில இருக்கக்கூடிய அவங்களும் சத்துருக்களா தான் இருக்கிறாங்க. மாம்ச இஸ்ரவேலர்களும் யெகோவாவை அறியாதபடிக்கு சத்துருக்களா இருக்கிறாங்க. உலகத்தாரும் சத்துருக்களா இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் மத்தியில தான் அவர் என்ன பண்ணணும்? ஆளுகை செய்ய வேணும். அப்ப எப்படி ஆளுகை செய்யறாருன்னா, நம்ம சத்தியத்தை பிரகடனப்படுத்துவது மூலமா தான் அவர் ஆளுகை செய்யக்கூடியவரா இருக்கிறார். அடுத்ததா வெளிப்படுத்தின 20:4 நாம பார்த்தோம்னா, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. யெகோவாவை பற்றிய சாட்சியை நிமித்தமும், தேவனுடைய வசனத்தை நிமித்தமும், சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியில் தங்கள் கைகளில் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்களை உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று சொல்லப்படுது. இந்த வசனம் இதுவும் அதே போல 2ஆம் வசனத்துல படிக்கும்போது, பிசாசு என்றும் சாத்தானும் சொல்லப்பட்ட பழைய பாம்பை வருஷத்தை அவன் பிடித்து, அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடித்து முத்திரை போட்டான் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இல்லைங்களா? இப்ப இந்த வசனங்கள் அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இடருக்கு ஏதுவான கல்லா இருக்குது. உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் சொல்லப்படுது. இப்ப இயேசு கிறிஸ்து வந்தாக்கா ஆளுகை பண்ணுவாரா? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப இவர்கள் உயிர்த்தெழுந்து வரணும் இல்லையா? அப்ப 1,44,000 பேர் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் தானே அவருடைய ஆளுகை ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறது அநேகருடைய டவுட்டா இருக்கு. கருத்தாக இருக்குது. இங்க பி பி ச சாத்தானை கட்டுறத குறித்து பார்க்கும்போது 1000 வருஷம் அளவும் கட்டி வச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயும் 1000 சொல்றாரு. 1000 வருஷம் அளவும் கட்டி வச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப கிறிஸ்துவும் மணவாட்டி வகுப்பாரும் சேர்ந்து ஆளுகை பண்றது 1000 வருஷம். சாத்தான கட்டி வைக்கிறதும் 1000 வருஷம். சாத்தான கட்டணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? அவனுடைய அமைப்புகள் எல்லாம் அடித்து நொறுத்தி இல்லாம பண்ணணும். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் கிறிஸ்துவும் மணவாட்டி வகுப்பார் இல்லையா? அப்ப பாதத்துல அடிக்குது. பாதத்துல அடிச்சு இரும்பு களிமண்ணு கலந்து அடிச்சு பொன்னு, வெள்ளி, தாமிரம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? இரும்பு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி தூளாக்கணும். தூளாக்கி காற்று பறக்கடிக்கும் பறவை போல பறக்கடிக்க வைக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும் இல்லையா? அப்ப அந்த குறிப்பிட்ட காலம் இங்க சாத்தானை கட்டி வைக்கிறது 1000 வருஷங்கிறாரு. ஆளுகை பண்றது 1000 வருஷங்கிறாரு. இங்க ஆளுகை பண்றது 1000 வருஷம்னா, அவர்கள் தானே சாத்தானை கட்டி வைக்கணும். அப்ப சாத்தானை கட்டி வைக்கணும் அப்படிங்கிறப்ப, இதையும் சாத்தான 1000 வருஷம் கட்டி வைக்கணும்னா, இப்ப 1000 வருஷத்தை தாண்டி போகுதே. யெகோவா கிறிஸ்துவுக்கு தேவன் உலக மக்களை மீட்டெடுத்து அவரோட ஒப்புரவாக்குறதுக்கு தேவன் கொடுத்திருக்க காலம் ஒரு 1000 வருஷம். ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் 1,44,000 பேர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் ஆளுகை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஆளுகை பண்ணி 1000 வருஷம் கட்டி வைப்பேன்னு சொல்றாங்க. அப்ப 1000 வருஷம் கட்டி வைப்பேன் சாத்தான் முழுமையா கட்டப்பட்டு இருக்கிறதும் 1000 வருஷம்னு நினைக்கிறாங்க.
அது தவறான ஒரு காரியமா இருக்கிறது. சாத்தானை கட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா புரஜாதி ராஜ்யங்களை அடிச்சு நொறுக்கிறார். புரஜாதி ராஜ்யங்களை சாத்தானுடைய ஸ்தானாதிபதிகளா இருந்துதான் ஆளுகை பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்ப அடிச்சு நொறுக்கி இல்லாம பண்றதுக்கு முழுசா கட்டி வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆகும். அப்படி பார்த்தோம்னா 1000 வருஷத்துக்கு மேலே போகிற மாதிரி இங்க இருக்குது. நிச்சயமா அப்ப இந்த காரியங்கள்ல அநேகர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரக்கூடியதா இருக்குது இல்லையா? சரி. இப்ப எஸ்ஆ கிறிஸ்து ராஜ்யத்தை பெற்று வர்றாருன்னா ஆளுகையை ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம். முதல்ல அவர் எங்க ஆரம்பிக்கிறாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாளத்துல தான் அந்த காரியங்களை ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? தேவனுக்கென்று பிரேசை பண்ண அந்த பிரேசையாளர் அவர்கள் மத்தியிலே தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற சத்தியங்களை வெளிப்படுத்துறார். 2ஆம் வருகையில வந்திருக்கிறேன் அப்படிங்கிற சத்தியக்காரங்களை அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார். அப்ப அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. நாம ஏற்கனவே ஒரு செய்தியில அந்த காலங்களுக்கு அப்புறம் அது கொள்ளித்தல் காலங்கள்லாம் வருது. அது அறுவடை காலமா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப முதலாவது அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு சத்தியத்தை உணர்த்தி தான் வந்திருக்கிற காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அவர்களுக்கு கிரியைக்குத்தக்க பலனை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் 1878ல ஆரம்பிக்குது இல்லையா? ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எப்போ? கிபி 33. அப்ப இணைக்காலங்கள் அப்படிங்கிறப்போ கிபி 33ல இருந்து 1845 வருஷத்தை நம்ம கூட்டணும்னா 1878 வருது. அப்ப 1878ல பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சிருக்கணும். பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஓடி மரித்து நித்திரையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் முதலாவது எழும்பிக்கிறாங்க. முதலாவது உயிர்த்தெழுதல்ல கிறிஸ்துவோடு கூட இணைகிறார்கள். இதுல ஆளுகையில யெஷுவா கிறிஸ்து 1874ல ஆளுகை ஆரம்பிக்கிறாரு. 1878ல மரித்த நித்திரையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து அவரோடு கூட ஆளுகையிலே சேரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே மாம்சீகத்திலே உயிரோடு ஓடிக்கொண்டு இருக்க பரிசுத்தவான்கள் தங்கள் ஓட்டத்தை எல்லாம் முடித்து ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி போயிடுறாங்க. ஏன்னா நித்திரையில காத்திருக்க வேண்டியதில்லை. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் சொல்றார். ஆனாலும் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா இயேசு வந்துட்டான்னா உயிரோடு இருக்கிறவங்களும் அப்படியே மாறி ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. வந்தாலும் ஓட மாட்டாங்க. மரண பரிந்து நிலை நிறுத்தாதான் ஜீவி கிரீடம். மரண பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மரண பரிந்து அதை ஜீவி கிரீடத்தை இறுகி பற்றி கொண்டு இருக்கணும் இல்லைங்களா? அப்ப இவர்களுக்கு பூமியிலே தங்கள் ஓட்டத்தை ஓடி அந்த பலியின் ஜீவத்தை முடிக்கும் போதுதான் அவர்கள் நித்திரையில வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மறுரூபமாகி போயிடுவாங்க அப்படிங்கிற காரியத்தை அங்க சொல்றார். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்போ அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படிங்கிறப்ப இதை எந்த விதம் புரிந்து கொள்கிறோம்? உயிர்த்து கமா கிறிஸ்துவுடனே கூட கமா 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படிங்கிறப்போ யெஷுவாவை அரசாளக்கூடிய காலம் எவ்வளவு? 1000 வருடம். அது கிறிஸ்துவின் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யெஷுவா 1874 வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம ஊர்ஜிதமா பார்த்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் தம்முடையவர்களுக்கு தாம் வந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துறார். வாசற்படியில கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டானாக்க அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படிங்கிற காரியங்கள்லாம் படிச்சிருக்கோம். அப்ப யெஷுவா 2ஆம் வருகையில் வந்திருந்து முதலாவது பிரேசியாளர் மத்தியிலே சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 1878ல பார்த்தோம்னா பலிநாடு அவரோடு உடன்படிக்கை பண்ணிய பரிசுத்தவான்களை உயிர்த்தெழ வைக்கிறாரு. உயிர்த்தெழுந்த உடனே அவர்கள் என்ன பண்ணாங்க? மகிமையில வெற்றி சிறந்தவர்களாக கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அவருடைய ஆளுகையின் பணியை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாம்சீகத்திலே உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் தங்களது ஓட்டத்தை முடிக்க மறுரூபமாகி போயிடுறாங்க. அந்த புது சிருஷ்டியான மறுரூபமாகி போய் கிறிஸ்துவோடு கூட அவர்களும் ஆளுகையிலே பங்கெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்படிதான் கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1,44,000 பேர் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் தான்
அசால்வார்கள் அப்படிங்கிற காரியம் நாமளா சுய ஞானத்திலே புரிந்து கொண்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா தேவனுடைய ஞானம் அப்படி அல்ல அப்படிங்கிறத பார்க்கும். ஏன்னா அவர்களுக்கு தான் சாத்தான கட்டி வைக்கும். சாத்தான கட்டி வைக்கிறதும் 1000 வருஷம் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் சாத்தான கட்டி வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும் இல்லையா? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 1000 வருடம். ஆகையினால இந்த காலங்கள் இந்த 5 வகுப்பார் மத்தியிலே இல்லையா, 5 விதமான ஆட்கள் மத்தியிலே அவர் கிரியை செய்து ஆளுகை பண்ணணும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சத்துருக்களை கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணும் அப்படிங்கிறப்போ வந்ததுலேருந்து ஆளுகை ஆரம்பித்திருக்கிறாரு. தம்முடைய வல்லமையை 1878 தான் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. தமது வல்லமையாக பரிசுத்தவான்களை மரித்த நித்திரையில் இருக்க பரிசுத்தவான்களை உயிர் தெழுப்புறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஓட்டத்தை முடிக்கும் போது அவர்களை உயிர் தெழ வச்சிடுறாரு. இமைப்பொழுதுல மறுரூபமாகி போயிடுறாங்க. இப்ப இந்த காரியம் அதே போல சாத்தானை ஆளுகை செய்து கொடுக்க சூழல்ல சாத்தானை கட்டணும். அதற்கு அவர் பயன்படுத்துற காரியம் என்ன? அதுவும் சத்தியம்தான். சாத்தான் ஜனங்களை தப்பறைக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறான். தப்பறைக்குள்ள போட்டு வச்சுட்டு அவர் குற்றாட்டத்திலும் அறியாமையில வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனா இது ஆண்டவர் வந்து என்ன பண்ணும்? அவர்களுக்கு சத்திய வெளிச்சத்தை கொடுக்கணும். இப்ப பிரேசியாளர்கள் மத்தியில மத சம்பந்தமான சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறார். அப்ப உலகத்தார் மத்தியிலும் சாத்தான் ஆளுகை கொண்டிருக்கிற யார் ஆளுகை கொண்டிருக்கிறா? உலகத்தார் தான் ஆளுகை கொண்டிருக்கிறான். சாத்தானோட அமைப்புகள் தான் உலகத்துல இருக்குது. அப்ப இவர்களுக்கு செக்குலர் ட்ரூத்தை கொடுக்கிறாரு, அறிவு பெருக்கத்தை கொடுக்கிறாரு, டிரான்ஸ்போர்ட்டிங்க கொடுக்கிறாரு இல்லைங்களா? தானியேல் படிக்கிறோம். உன் ஜாத்தின் புத்திரரா நிற்கிற மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவார். யாதொரு ஜாதியான தோன்றது முதல் இதுவரைக்கும் தோன்றாதான உபத்திரம் வரும். அநேகர் இங்கும் ஓடுவார்கள், அறிவு பெருகிப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம இப்ப இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த 5 வேலைகளுமே ஒரே நேரத்தில் செயல்பட்டு கொண்டே போகும். ஒண்ணு முடிஞ்சு அப்படிதான் வரும்னு நாம கருத்தில் கொள்ளக்கூடாது. தொடர்ந்து அது செயல்பட்டு கொண்டே போகும். அப்ப யசோவர்சர் அண்ணாவர்களை வந்து 1874ல ஆளுகை ஆரம்பித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான இன்னும் அநேக பல விளக்கங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இந்த காரியங்களை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாம பார்க்கலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசிரியத்தை வழிநடத்துவாராக. இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் அதை நான் காமிக்க மறந்துட்டேன். இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9626654934. உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா அதற்கு தேவையான பிடிஎஃப் ஃபார்மேட்ல தேவையான பாடங்களை பிடிஎஃப் ஃபார்மேட்ல அனுப்பி வைக்கிறோம். நீங்க அதை என்ன பண்ணலாம்? படித்து தெரிந்து கொள்ளலாம். சரி, நம்ம இதோட முடித்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.